எஸ்ஐஆர் மூலமா தன்னோட வாக்குரிமை பறி போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல பெங்கால்ல பல மக்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த வாக்காளர் விவரங்களை திரட்டக்கூடிய அந்த பிஎல்ஓஸ் அவங்களும் நெருக்கடி தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, வரிசையா அடுத்தடுத்து இந்த தற்கொலைகள் நடந்துட்டே வருது. கேரளாவில் அரசு பள்ளியில பியூனா இருக்கக்கூடிய அனிஸ்டாஜ் அப்படிங்கிறவர்ல இருந்து, ராஜஸ்தான்ல ஆசிரியர் முகேஷ் அவர்ல இருந்து, அங்கன்வாடி ஊழியர்களா பணி செய்யக்கூடிய பெங்காலை சேர்ந்த நமிதா இவங்களுமே ஹார்ட் அட்டாக் மூலமா இறந்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் மூலமா பிஎல்ஓஸ்களும் சரி மக்களுக்கும் சரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது காரணமாக இந்த எஸ்ஐஆர் பணிகளை நாங்க முழுமையா புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை ஊழியர்கள் இப்போ இந்த பிஎல்ஓஸா இருக்கக்கூடியவங்க இந்த பணிகளை புறக்கணிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவா பிஎல்ஓஸா இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுமே இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 100% ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இதுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு. இதே நிலைமையில இந்த தமிழகத்திலையும் கேரளாவிலையும் நடக்கக்கூடிய இந்த புறக்கணிப்பை பார்த்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லயுமே அவங்களும் இதே மாதிரி ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது அப்படின்னும், ஒருவேளை நீங்க இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செஞ்சு உங்க வாழ்க்கையவே நாசமாக்கிடுவோம் அப்படிங்கிற மிரட்டலும் இப்போ கொடுக்கப்படுது. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் மதிமுகம் டிகோடில். Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற எஸ்ஐஆர் கடந்த நவம்பர் 4 தமிழகத்துல தேர்தல் ஆணையம் தொடங்குச்சு. இது தமிழகம் உட்பட 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகளை ஃபேஸ் 2 தேர்தல் ஆணையம் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. தமிழகத்துல இது தொடங்கி கிட்டத்தட்ட 15 நாட்கள் தான் ஆகுது. ஆனா இந்த 15 நாட்களுக்குள்ள 93% பணிகள் நிறைவடைஞ்சிருக்கிறதா தேர்தல் ஆணையம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல இனோமினேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படுது. இந்த ஃபார்ம்கள் 93% மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த படிவங்கள் நிரப்பப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஆனா கள நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் எனக்கும் சேரல, எங்க அம்மாக்கும் சேரல, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேரல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கும் சரி, என்ன சுற்றி இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த ஃபார்ம் இன்னும் சேரல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த 93% மக்கள் யாருக்காக கொடுத்தாங்க, யாருக்கிட்ட இருந்து இதை ஃபில் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விவரங்களை திரட்டக்கூடிய பிஎல்ஓஸ், அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்க நெருக்கடி தாங்க முடியாம அடுத்தடுத்து தற்கொலை செஞ்சுட்டு வரக்கூடிய செய்திகளையுமே நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா இதுக்கான கால அவகாசம் இல்லை, ஆனா பணிச்சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஒரு படபடப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் இப்போ பிஎல்ஓஸ்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே பல மக்கள் தங்களோட வாக்குகள் பறி போயிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால பெங்கால்ல பல மக்கள் இப்போ தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி, அவங்களாலேயே இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியல, மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவங்களுக்குன்னு ஒரு கட்டாயமாக இந்த அளவுக்கு ஃபார்ம்ஸ் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அதையுமே அவங்களால கையாள முடியல அப்படிங்கிற காரணத்தினால நெருக்கடி ஏற்பட்டு பணிச்சுமை ஏற்பட்டு அவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க. கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பியூன் அனிஸ்டாஜ் அப்படிங்கிறவங்க இந்த நெருக்கடி தாங்க முடியாம தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல முகேஷ் அப்படிங்கிறவர் ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் இந்த நெருக்கடி தாங்க முடியாம ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பெங்கால்ல அங்கன்வாடி ஊழியரா இருக்கக்கூடிய ஒரு பெண் நமிதா ஹன்சா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நெருக்கடி தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது. இதுல என்ன நெருக்கடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊரையே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு இனோமினேஷன் ஃபார்ம் கொடுக்க வராங்க அப்படின்னா அதுல நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் நம்ம யாருக்கிட்ட கேட்போம்? நம்ம கிட்ட ஃபார்ம் கொடுக்கக்கூடிய அந்த பிஎல்ஓஸ் கிட்ட தான் நம்ம அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்க முடியும். நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, அவங்களுக்கும் நமக்கு பதில் சொல்றதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்ம்ல என்னோட பேர் இதுக்கு முன்னாடி வேறவா இருந்தது, இப்போ வேறவா இருக்கு, நான் என்ன பண்ணணும், என்னோட அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நான் வாடகை வீட்டில் இருந்தேன், இப்போ நான் சொந்த வீட்டுக்கு மாறிட்டேன், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொந்த வீட்டில் இருந்தேன், இப்போ நான் வாடகை வீட்டுக்கு மாறிட்டேன், இல்லைன்னா என்னோட சொந்த வீடு கன்னியாகுமரியா இருக்கு, நான் இப்போ சென்னையில் ஃபுல்லாவே செட்டில் ஆயிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி 2002 எஸ்ஐஆர் ஃபார்ம்ல எங்க அம்மாவோட பேர் தவறா பதிவாகி இருக்கு, இப்போ புது வாக்காளர் அட்டையில அவங்களோட பேர் சரியா இருக்கு,
இப்ப நான் எந்த பெயரை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே மாதிரி எங்க அப்பாவுடைய பெயர் வந்து என்னோட உறவினர் பெயர்ல கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க அம்மாவோடது கொடுக்கலாமா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி அதுல வந்து உறவு முறை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுல வந்து நான் எனக்கும் எங்க அம்மாவுக்குமான உறவு முறையை போடணுமா? இல்ல எங்க அம்மாவுக்கும் அவங்களோட உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட உறவு முறையை போடணுமா? இப்படி பல குழப்பங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல இருக்கும்போது இந்த சந்தேகங்கள் எல்லாத்துலயுமே நம்ம யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா நம்ம வந்து பிஎல்ஓஸ் கிட்ட தான் கேட்போம். நமக்கு யார் ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கேட்போம். அப்ப அந்த பிஎல்ஓஸ்க்கு போதுமான பயிற்சி வந்து கண்டிப்பா தேவையா இருக்கு. அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படாததுனாலதான் இந்த மன உளைச்சலுக்கு அவங்க வந்து ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் பிஎல்ஓஸ்க்கு இந்த ஃபார்ம்ஸை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், இந்த எஸ்ஐஆர் பணிகளை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பயிற்சி நடத்தப்பட்டுச்சு, பயிற்சி முகாம் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நம்மளால பார்க்க முடியாது. இப்போ படிச்ச நம்மளுக்கே வந்துட்டு இத்தனை சந்தேகங்கள் இருக்கும்போது படிப்பறிவு இல்லாதவர்கள், கிராமத்துல இருக்கக்கூடிய அன்றாட வேலைக்கு கூலி வேலைக்கு செய்யக்கூடியவங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே வந்து இந்த பிஎல்ஓஸ் கிட்ட தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிஎல்ஓஸ்க்கு வந்து அதுக்கு தேவையான அந்த போதுமான பயிற்சி வந்து கண்டிப்பா கொடுக்கப்படணும். இதுதான் அவங்க வந்து கோரிக்கையாகவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிஎல்ஓஸ் அப்படிங்கிறவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னா அங்கன்வாடி ஊழியராகவும் சரி, சத்துணவு பணி செய்யறவர்களா இருந்தாலும் சரி, முனிசிபல்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தான் இப்போ இந்த பிஎல்ஓஸா இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பணி இருக்கும். அது இருக்கும் போதே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் இந்த வேலையை கொடுத்திருக்கீங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்களோட சொந்த காசுல தான் அவங்களோட பணி முடிஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளுமே அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் சரி, அந்த நேரமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்திருந்திருக்காங்க. ஆனா அது இது வரைக்குமே கொடுக்கப்படல. இதனாலதான் அவங்களுக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன நெருக்கடி அப்படிங்கறத டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் கள ஆய்வு செஞ்சு நேரடியா களத்துல இருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் கிட்ட விசாரிச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிஎல்ஓஸ்க்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட். 500 ஃபார்ம் அப்படிங்கும் போது அதை ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு 20ல இருந்து 25 நிமிஷம் அவங்களுக்கு தேவைப்படுறதா பிஎல்ஓஸ்களே சொல்லியிருக்காங்க. சோ ஒரு ஃபார்முக்கு 20ல இருந்து 25, நம்ம குறைந்தபட்சம் 20 அப்படின்னு எடுத்தா கூட 500 ஃபார்ம்ஸுக்குமே நமக்கு வந்து 10,000 நிமிடங்கள் வந்து தேவைப்படுது. ஆனா நமக்கு ஒரு நாளையில 10,000 நிமிடங்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். சோ அந்த 10,000 நிமிடங்களை நம்ம எத்தனை நாள்ல இருந்து கடன் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 30 நாளுக்குள்ள இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி சாதாரண மக்களுக்கு கூட வரும். ஆனா இது தேர்தல் ஆணையத்துக்கு வராம இப்படிப்பட்ட நெருக்கடியை பிஎல்ஓஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா நாங்க வந்து எஸ்ஐஆர் பண்ண போறோம், இதுல ஃபேஸ் 2 வந்து தமிழகத்துல நாங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம், வெறும் 30 நாள் தான் அதுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கோம். இதுல வந்து பிஎல்ஓஸ் அவங்க வந்து இந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி எல்லா விவரங்களையும் அவங்களே எடுத்துட்டு வரணும், நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அந்த ஒரு அறிவு கூட இல்லாம இவங்க வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனாலதான் இப்போ அந்த பிஎல்ஓஸ்களுமே வந்துட்டு தற்கொலை செஞ்சுட்டு வராங்க. இப்படி உங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்து அப்படி உங்களுக்கு வாக்கு திருடணுமா அப்படிங்கிற அந்த அதிருப்தியில தான் இப்போ வருவாய்த்துறை ஊழியர்கள் எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் பணிகளை முழுமையா புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சில கோரிக்கைகளுமே வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது வரைக்குமே இந்த எஸ்ஐஆர் பணிகளை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் இதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாசில்தார், விஏஓ, வில்லேஜ் அசிஸ்டன்ட், இவங்க எல்லாருமே இந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு கீழே தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க போறதா திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஆதரவா மற்ற பிஎல்ஓஸ்கள், அதாவது சத்துணவு செய்யறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி முனிசிபல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்களும் இந்த எஸ்ஐஆர் பணிகளை 100% புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழகத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து நடைபெறாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரிய வருது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்ம்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். பிஎல்ஓஸ் களத்துல இருந்தா மட்டும்தான் எஸ்ஐஆர் பணிகள் வந்து நடக்கும். இப்போ இந்த பிஎல்ஓஸே களத்துல இல்லை அப்படிங்கும் போது இந்த பணிகள் எப்படி நடக்கும்? ஆன்லைன் மூலமாக நம்ம பதிவு செஞ்சாலுமே அதை சரிபார்வை மேற்பார்வை பார்க்கறதுக்கும் இந்த பிஎல்ஓஸ் வந்து தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது 100% இந்த எஸ்ஐஆர் பணிகள் இப்போ முடக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இது வந்து வசதியாக இருந்தாலும், அதாவது வாக்குகளை திருடுவதற்கு வசதியாக இருந்தாலும், வாக்குகளை நீக்குவதற்கு வசதியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது மிகப்பெரிய தலைவலியாக தான் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பிஎல்ஓஸ் இல்லாம இந்த எஸ்ஐஆர் பணி ஒரு வேலையுமே செய்ய முடியாது, அதாவது ஒரு அணு கூட அசைக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தலைவலியாக தான் மாறி இருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழகத்திலையும் சரி கேரளாவிலையும் சரி இந்த தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வந்து கேரளாவை பார்த்து அதுதான் வந்து இதுக்கு முன்னிலையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கேரளாவில தான் முதல்ல இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி காரணமாக ஒரு அரசு பள்ளியில வேலை செய்யக்கூடிய அந்த பியூன் அவங்க வந்து தற்கொலை
தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அதாவது தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், அனிஸ்ராஜ் அவர்கள் வந்து தற்கொலை செஞ்சாங்க. இதனோட வெளிப்பாடாதான் இப்ப தமிழகத்திலயுமே இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது கேரளாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து வரப்போகுது. இந்த சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பொது தேர்வுமே இருக்கு. தமிழகத்திலுமே ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுகள் இருக்கும்போது அதற்கான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. மாணவர்கள் அதுக்காக தயார்படுத்துவதா, இல்லைன்னா அவங்களோட போர்ஷனை முடிக்கிறதா, இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் பணிகளை வெளியே வந்து செய்யறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது ஆசிரியர்களுக்கு மட்டுமே கிடையாது, மற்ற பிஎல்ஓஸ்க்குமே இது இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக யாரையுமே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல, மற்ற வேலைகள்ல இருக்கிறவங்கள தான் எக்ஸ்ட்ரா வேலையா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா கேரளா வந்து புறக்கணிச்சு கடந்த திங்கட்கிழமை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழகத்திலே இப்போ இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இதை பார்த்து மற்ற மாநிலங்கள்லயும் இதை முன்னுதாரணமா எடுத்துட்டு நாங்களும் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா தமிழகத்துல பிஎல்ஓஸ்க்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, 30 நாள்ல முடிக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள்ல இந்த எஸ்ஐஆரோட ஃபேஸ் 2 வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாநிலங்கள்லயுமே இதே மாதிரியான முடிவுகளை அவங்க எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இப்ப தேர்தல் ஆணையம் சரி, பாஜகவுமே அந்த விஷயத்துல வந்து இப்ப விழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் முன்னெடுத்தீங்க அப்படின்னா உங்க மேல எஃப்ஐஆர் போடுவோம், அந்த வழக்கு பதிவு செஞ்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம். அதாவது உங்க வேலைகள்ல நீங்க வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவோம் அப்படிங்கிற மிரட்டலுமே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாக இருக்கு. இதுல வந்து முதற்கட்டமா அதுவும் உத்தரப்பிரதேசம், ஊபியில இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டப்பட்டதா அங்க இருக்கக்கூடியவர்களே பதிவுகளை போட்டிருக்கதையும் நம்ம பார்க்க முடியுது. இத்தனைக்கும் உத்தரப்பிரதேசத்துல ஃபேஸ் 2 வந்து இப்போதைக்கு நடக்கல, ஃபேஸ் 3 தான் உத்தரப்பிரதேசத்துல நடக்க போகுது. அப்படி இருக்கும் போதே முன்னெச்சரிக்கையா இந்த மிரட்டல்கள் எல்லாமே விடுத்து அவங்க வந்து சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பாஜக இப்போ விழிப்புணர்வோட பார்த்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த தற்கொலைகளுக்கும் சரி, இந்த நெருக்கடிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வைக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் சரி, அவங்க வந்து ஒரு 3 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான். அவங்களுக்கு போதுமான பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்க வந்து வேலைகளை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூடுதலான பணியாளர்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து போதவில்லை, அதாவது ஒரு ஆளுக்கு 500 ஃபார்ம்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பா ஃபில் பண்ண முடியாது, அதனால கூடுதலாக பணியாளர்கள் தேவை அப்படிங்கிற கோரிக்கையுமே வச்சிருக்காங்க. அதே மாதிரி காலக்கெடுவையும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதாவது நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் தான் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வழங்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலக்கெடு வந்து பத்தல, இன்னுமே அதிகமான நேரம் தேவைப்படுது அப்படிங்கிற கோரிக்கையுமே வந்துட்டு இந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்க நிறைவேற்றப்படும் போதுதான், இது எல்லாத்தையுமே நீங்க அவங்களுக்காக செஞ்சு கொடுக்க போதுதான் நாங்க இந்த எஸ்ஐஆர் பணிகளை திரும்பியும் மேற்கொள்வோம், அதை வந்து இப்ப பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ரீவைண்ட் பண்றதுக்கு வந்து நீங்க இந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவாய்த்துறை ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.